வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா உளுந்தெல்லாம் வறுத்து அரைக்கவோ வேக வச்சு அரைக்கவோ தேவையில்லை. நம்ம நினச்ச மாத்திரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபி போட்டிருக்கிறேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வீடியோவோட கடைசியில் வரும், தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். உடச்ச கடலை பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைப்போம் பார்த்திங்களா, அந்த கடலை தான். பொட்டுக்கடலை, உடச்ச கடலை எது வேணாலும் சொல்லலாம். அது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், உடச்ச கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சலடை வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த உடச்ச கடலை பொடியை சேர்த்துட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உடச்ச கடலை அரைக்கும் போதே 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து அரைச்சிட்டேன். அப்போ தான் நமக்கு வாசனை நல்லாயிருக்கும். அதனால் அதோடய சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் மாவில் கலக்க போகிறதுனாலும் 1 டீஸ்பூன் நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து உடச்ச கடலை எடுத்த அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதையும் இந்த சல்லடையில் சேர்த்து நல்லா சல்லிச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் எள்ளு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே ஒரே இடத்துல தங்காமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் தான் சேர்க்கணும்னு கிடையாது, உங்கள் விருப்பம். சூடான எண்ணெய், வெண்ணெய் எது வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு சரியாக வராது. அதே சமயம் கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். பாத்திரத்துலேயும் ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி கையிலையும் ஒட்டக்கூடாது, பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முறுக்கு புழிகிறதுக்கு தேன்குழல் அச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அச்சை முறுக்கு குழலில் சேர்த்துட்டு எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். முறுக்குழலில் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவினா மாவு உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை முறுக்கு குழலில் சேர்த்துடலாம். முறுக்கு குழலில் ஃபுல்லாக மாவு சேர்க்காமல் ஒரு 3/4 பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு டைட்டாக மூடிடலாம். முறுக்கு புழியறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கரண்டியில் எதில் புழிவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு முறுக்கு மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் பார்த்திங்கன்னா கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கையில் எடுத்து தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரண்டியில் புழிஞ்சிங்கன்னா கரண்டியோடையே அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு எல்லாமே ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுடலாம். நீங்கள் முறுக்கு போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இப்போ முறுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துட்டு எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட உடச்ச கடலை முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த உடச்ச கடலை முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.